ஸ்டேட்மெண்ட்ஸ். சி ப்ரோக்ராமில் செமிகாலனில் முடிகிற எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா printf ஹலோ டிகோடர்னு இருக்கா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரிட்டன் 0ன்னு இருக்கா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இன்ட் ஏன் டிக்ளேர் பண்ணுறேன், செமிகாலன் வைக்கிறேன், இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த மாதிரி செமிகாலனில் முடிகிற எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறது எல்லாமே கமெண்ட்ஸ் தான். இப்போ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் கொடுத்து ஸ்டார் போட்டு நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். சிங்கிள் லைன் மல்டி லைன் கமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த 3 டாபிக் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு மேலே கமெண்ட் போடுறேன், மல்டி லைன் போடுறேன். அப்போ இது எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்து ஸ்டார் கொடுத்துருப்போம், ஸ்டார் கொடுத்து ஸ்லாஷ் கொடுப்போம். கமெண்ட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த கமெண்ட்ஸ் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டாஸ்க் பண்ண போகிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு கொடுக்குறது தான் கமெண்ட் லைன்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட்டில் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருப்பீங்க. மல்டி லைன் கமெண்ட்னா ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவீங்க. இதுதான் மல்டி லைன் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸில் 8 டைப் இருக்குது. ஆப்ரேட்டர்ஸ்னால் முதல்ல என்ன சி ப்ரோக்ராமில் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷனோ சி ப்ரோக்ராமில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ஸில் இந்த 8 டைப் இருக்குது. அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரும் ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் நம்ம யூஸ் பண்ணுறது மேத்தமெட்டிக்ஸில் தான். இப்போ அது அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இது ரியல் டைமில் நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு நம்ம டேரெக்டாக கோடிங் போகலாம். இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏபிசின்னு 3 வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டேன். ஏல 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், பியில் 20ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். சியில் வந்து நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பண்ணி ஏயையும் பியையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நான் சிக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ printfல அவுட்புட்டஸ்ன்னு கொடுத்து %d டெசிமல் இன்டீஜர் ஃபார்மேட்டில் நான் அவுட்புட் வேணும்னு சொல்லி கூட சொல்கிறேன். சி சியில் இருக்கிற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும், அது டெசிமல் இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் வந்து %d கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதே எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாமே பண்ண போகிறேன். அதனால் நான் %d கொடுத்துட்டேன். வெறும் இன்டீஜர் வேல்யூக்கு %i கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட்டு 30 வந்துருச்சா. இப்போ வந்து நான் ஏவையும் பியையும் ஆட் பண்ணியிருக்கேன், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் அடிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். ஏ மைனஸ் பி 10 மைனஸ் 20 மைனஸ் 10 வந்திருக்கா. இதுவே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் 200. டிவிஷன் பண்ணுறேன் 0. மாடுலஸ் பண்ணுறேன். அடுத்தது அவுட்புட் 10. இந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த 5 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சி ப்ரோக்ராமில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் இருக்குது. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ப்ரோக்ராம் போகலாம். நம்ம இப்போ டபுள் ஈக்குவல் டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் 2 வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஏவையும் பியையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏயும் பியையும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு நாட் ஈக்குவல் டு, ஏ வந்து பியை விட லெஸ்ஸரா, கிரேட்டரா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அது டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராம்லேயே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நம்ம 2 வேல்யூஸ் எடுத்துகிட்டு அந்த 2 வேல்யூஸில் வந்து அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட்டராக இருக்கா, லெஸ்ஸராக இருக்கா, எந்த வேல்யூ எதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம்.
செக் பண்ணும்போது இது என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ட்ரூ, ட்ரூனா 1ன்னு அவுட்புட் கொடுக்கும், ஃபால்ஸ்னா 0. இப்போ ஏவும் பியும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அவுட்புட் சேம், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். A equal to B. இப்போ அவுட்புட் பாருங்கள், அவுட்புட்டு 0. 0னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ A equal to Bயா இல்லை, அதனால் அவுட்புட் 0ன்னு வந்திருக்கு. இதுவே வந்து A not equal to Bயா, A not equal to Bயான்னு கொடுத்துருக்கேன். ஏவும் பியும் ஈக்குவல் இல்லை, A is not equal to Bயான்னு நான் செக் பண்ணுறேன். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிஷனை வந்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். மேட்ச் ஆகுதாங்கிற பூலியன் கண்டிஷன் செக் பண்ணி மேட்ச் ஆச்சு அப்படின்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ், 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். இதை தான் வந்து நம்ம இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் லூப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை A is not equal to Bயா அப்படின்னு செக் பண்ணுறோம். இங்கே அவுட்புட் பாருங்கள், A is not equal to Bயான்னு செக் பண்ணியிருக்கேன். அவுட்புட் இஸ் 1, அதாவது ட்ரூ, ஏவும் பியும் ஈக்குவல் இல்லை. இப்போ அதே மாதிரி A is less than Bயா greater than Bயான்னு செக் பண்ணலாம். A is less than Bயான்னு செக் பண்ணுறேன். ஆமாம், A வந்து Bயை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ட்ரூ, அவுட்புட் இஸ் 1ன்னு வந்திருக்கு. இப்போ A is less than or equal to Bனாலும் ட்ரூ தான் வரும். லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு பியாகவும் இருக்கலாம். அவுட்புட் ட்ரூ வரும். இதுவே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ரெண்டுமே வந்து ஃபெயில் ஆகும். greater than or equal to B, false. greater than Bனாலும் false தான். இவ்வளோ தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இதெல்லாம் பண்ணுவோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் 2 வேரியபிள்ஸ்க்கு இடையில் இருக்கிற ரிலேஷனை கண்டுபிடிப்போம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது கண்டுபிடிப்போம். அதில் என்னென்ன சிம்பிள்ஸ்னால் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இவ்வளோ தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். யூனரி ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். யூனரினாலே ஜென்ரலாக சிங்கிள்னு அர்த்தம். சிங்கிள் ஆப்பரண்டில் ஒர்க் ஆகிற ஆப்ரேட்டருக்கு பேர் தான் யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டராக நம்ம ஆல்ரெடி பார்த்தது 8 டைப். அந்த 8 டைப்பில் வரலையே அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேரியபிள் தேவைப்படும் நம்மளுக்கு. ஆனால் யூனரி ஆப்ரேட்டரில் நம்மளுக்கு ஒரு வேரியபிள் இருந்தால் போதும். ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் வேரியபிள்னு சொல்லக்கூடாது, ஆப்பரண்ட்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ A is greater than Bயான்னு செக் பண்ணுறீங்க கண்டிஷன். இப்போ A is greater than Bயான்னு செக் பண்ணும்போது கிரேட்டர் தென் அப்படிங்கிறது சிம்பிளுக்கு பேர் வந்து ஆப்ரேட்டர். ஏவும் பியும் வந்து ஆப்பரண்ட். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற சிம்பிள் வந்து ஆப்ரேட்டர். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற வேரியபிள்ஸ் வந்து ஆப்பரண்ட்ஸ். அப்போது இந்த 8 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸில் மற்ற ஆப்ரேட்டர்ஸ், அந்த 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் வச்சு நீங்கள் பண்ண முடியாது. இப்போ ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், இல்லை வந்து 2 வேரியபிள் கடையில் தான் கம்பேரிசன் நீங்கள் பார்க்க முடியும், ரிலேஷன் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்பரண்ட்டுக்கு மேலே தேவைப்படும். ஆனால் யூனரி ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பரண்ட் இருந்தாலே போதும். அதனால தான் அதுக்கு பேர் யூனரி ஆப்ரேட்டர். இப்போ யூனரி ஆப்ரேட்டரில் என்னென்ன வரும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இந்த 2 டைப்புமே ஒரு ஆப்பரண்ட் வச்சு தான் ஒர்க் ஆகும். அதனால் இந்த 2 ஆப்ரேட்டரையும் சேர்த்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து ஆம்பர்சண்ட், ஸ்டார் இது ரெண்டுமே வந்து பாயிண்டர்ஸ் கான்செப்ட். அது நம்மளுக்கு பின்னாடி வரும். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு தெரியும், நேற்று கிளாஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேட்டா டைப்ஸோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இடையில வந்து எவ்வளோ மெமரி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது யூனரி மைனஸ். யூனரி மைனஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி மைனஸ்னு ஒரு சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறிடும். அவுட்புட் பாருங்கள். A = 10ன்னு கொடுத்துருக்கேன், B = -Aன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் Bயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். வேல்யூ ஆஃப் B -10ன்னு பிரிண்ட் ஆகிருக்கா. ஏவோட வேல்யூ 10, ஆனால் அந்த 10க்கு முன்னாடி நான் மைனஸ் கொடுத்துருக்கேன் Bயில். அப்போ B = -Aன்னு கொடுத்தேன் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிற வேல்யூ நெகட்டிவாக மாறி இருக்கு.
இதுதான் யூனரி மைனஸ். அடுத்த யூனரி ஆப்ரேட்டரில் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு 2 இருக்குது. போஸ்ட்னா பின்னாடி, ப்ரீனா முன்னாடி. முன்னாடி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட். பின்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ இதே எக்ஸாம்பிள் பாருங்கள். C++ன்னு கொடுத்துருக்கேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். சிக்கு அப்புறம் ++ன்னு கொடுத்துருக்குறேன். ++ கொடுத்து C கொடுத்துருக்கேன், இது ப்ரீ. C கொடுத்து ++ கொடுத்துருக்கேன், இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதுக்கு அவுட்புட் பாருங்கள். ஏக்கும் சிக்கும் ரெண்டுக்குமே நான் 10 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 10 அப்படியே தான் இருக்குது, ஏயோட வேல்யூ 11 ஆயிடுச்சு. இது எதனால் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட், அதுவும் அதே மாதிரி தான். -A. இப்போ அவுட்புட் பாருங்கள். சியோட வேல்யூ சேம் 10 அப்படியே தான் இருக்குது, ஏவோட வேல்யூ மட்டும் 9 ஆயிருக்கு. இது எதனால் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் ஒவ்வொரு டேட்டா டைப் இடையில் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதையும் சொல்லுங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வர ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் கிளியராக புரியும். அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.